ஹாய் நண்பர்களே! நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, அவரைக்காய் கிரேவி தாங்க. சூப்பரா பண்ணலாங்க இந்த ரெசிபி. இப்போ வாங்க நண்பர்களே, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுப்பில ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு 1/2 பல் வெள்ளைப்பூடு, கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மசாலா வாசனை இல்லாமல் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு பொரிய விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த அவரைக்காய் தேவையான அளவு எடுத்து ஸ்லைஸாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 50% அவரைக்காய் வெந்துடணும். இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கியாச்சு. ஒரு 50% நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு எடுத்தாச்சு. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. காயும் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, அவரைக்காய் கிரேவி ரெடிங்க. சூப்பராக டேஸ்ட்டை ஈஸியாக பண்ணியாச்சுங்க இந்த ரெசிபி. இதை நம்ம ஒயிட் ரைஸில் காம்பினேஷனை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எதில் வேணாலும் நீங்கள் காம்பினேஷனை வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிய வெயிட் பண்ணுறீங்க, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்.